தேவதா சொல்லி கொடுப்பா. ஒரு கண்ணு மூடிக்கோ, இப்படி கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 90s கிட்ஸ்னாலே ஆக்சுவலா டிவி பக்கத்துல ஒரு ஃப்ரேம் இருக்கும், பக்கத்துல ஒரு ஃப்ளவர். ஆக்சுவலா எங்க வீட்ல கூட வந்துட்டு ரொம்ப எல்லாம் இது கேட்டுக்கல. மேடமும் ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. 6 மாசம்னா எங்க வயிறே தெரியாது எனக்கு. எல்லாம் வந்தவங்க தான் என்ன வயிறே தெரியல பையன் தான்ட்டு போயிருவாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்றேன், எனக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. அப்ப நான் நினைச்சு இப்பயும் நான் சொல்லுவேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குண்டு முழுக்கல விட்டு ஏத்திட்டு நமக்கு பாசிட்டிவ்னு தெரியாது. ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. அண்ட் ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கேலரிஸ்ல சில ஃபேவரட் பிக்ஸ் அண்ட் மெமரபிள் பிக்ஸ்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதோட ரியாக்ஷன் வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போது. அண்ட் எங்களோட ஃபேவரட் பிக்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும். ஸோ எஸ் வாங்க மேடம் போன் எடுங்க. சின்ன குழந்தையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சங்கவியோட சைல்ட்ஹுட் ஃபர்ஸ்ட் வந்து பவதாரணி. சீரியஸா வந்து இந்த போட்டோ நான் பார்த்ததே இல்ல. நான் வேற மாதிரி இந்த பிக் வந்து நான் பிஜி படிக்கும்போது நான் ஷேர் பண்ணி இந்த பிக் சிலருக்கு இந்த பிக் தெரியும், அவங்களுக்கு பார்த்ததே இல்லை இந்த போட்டோவை. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு குட்டி பொண்ணா இருக்கப்ப சேம் ஃபேஸ் கட் இதே மாதிரி கதையை சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த போட்டோ எடுக்க போகும்போது நான் பயங்கரமா அழுதனமோ ஒரு இடத்துல நிக்கவே இல்லையாமா. அந்த இடத்துல அந்த ஒரு செகண்ட் நின்றுருக்கேன் போல. அந்த நின்ற செகண்ட் அவங்க போட்டோ எடுத்ததுதான் இந்த போட்டோ. பயங்கரமா அழுத. ஏதோ தனியா போய் நில்லுன்னு சொல்லியிருப்பாங்க போல. போட்டோகிராஃபர் பயங்கரமா கடுப்பாயிட்டா போல எடுக்கிறதுக்குள்ள. ஏதோ நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கணுமேங்கிறதுக்காக எடுத்து கொடுத்த அந்த போட்டோ தான் அது. மேடம் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஸ்கூல் படிக்கும் போது எடுத்த போட்டோ. இது செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூலு. ஆக்சுவலா இவர் வந்து சீஃப் கெஸ்ட், இவர் வந்து பிரின்சிபல் அப்போ நான் படிக்க போகும்போது. இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 2 குடுமி போட்டிருக்காங்க மேடம். ஆக்சுவலா இந்த போட்டோல இருக்க பிரின்சிபல் சார் வந்து அப்பாவுக்கு வந்து நல்லா பழக்கம். இப்பயுமே ஒரு ரீசெண்டா ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன். இன்னுமே ஆக்சுவலா ஞாபகம் வச்சு பேசினாரு. அது வந்து ரொம்ப எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கடந்து போயிருப்பாங்க, பட் ஸ்டில் இன்னும் வச்சு மெமரி வச்சு பேசுறாங்கிறது இஸ் a பிக் திங்ல. இது வந்து பிஎட்ல எடுத்த போட்டோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இது. சரிதான் தெரியல. போட்டோ சைட்ல ஆட் பண்ண சொல்றேன். இந்த டீசல் இவதான் எனக்கு போட்டோக்கு வந்து இதெல்லாம் பண்ண தெரியாதா, போஸ்லாம் கொடுக்க தெரியாதா, தேவதான் சொல்லி கொடுப்பா. ஒரு கண்ணு மூடிக்கோ, இப்படி கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 போஸ் இருக்கும். நானே அதைத்தான் எடுத்துட்டு வந்துருப்பேன். சோ எங்களோட சிக்னேச்சர் போஸ்னாலே இந்த இப்படி இருக்கும், இப்படின்னு இருக்கும். இது வந்து இந்த போஸ்ல வந்து ஆக்சுவலா நிறைய போட்டோஸ் எங்ககிட்ட என்னன்னா பர்த்டேக்கு வந்து இப்ப வரைக்குமே டேட் முடிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. இப்ப வரைக்குமே யாருக்கு பர்த்டே இருந்தாலும் நமக்கு சொல்லுவோம். இந்த ஒரு போட்டோ வந்து இந்த ஒரு போட்டோ தான் வந்து என்னோட என் பையனோட ஃப்ரெண்டு. குட்டியில வந்து ரொம்ப அழகா இருந்தான். நானு போனானே ஒரு 1 வீக் மேடம் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்பதான் தம்பி எனக்கும் பிறந்திருந்தான். அதனால போகல. ஒரு 1 மந்த் இருக்கும். நான் போய் பாக்குறப்ப ரொம்ப குட்டி. அந்த அவங்க மாமா மகளோட தம்பி வந்துதான் ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. போய் பார்த்தேன். நான் ரொம்ப குட்டி. எனக்கு தூக்கவும் பயம். ஏன்னா நம்ம பேபி ஹேண்டில் பண்ணவே நமக்கு பயமா இருக்கும். சரி சொல்லிட்டு அப்படி தொட்டில இருந்த வெளியே பார்த்துட்டு கொஞ்சிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகதான் இப்ப குகன் வந்து என்னை பார்த்தா எங்கேனாலும் முடியும். ஆதின்னு சொல்லுன்னா சொல்லுவான். ஆக்சுவலா இந்த பிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர் அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ற அந்த குஷியில இருக்கான். அதனால அந்த போட்டோ வந்து ரொம்ப மெமரபிள். அடுத்து மேடமோட சைல்ட்ஹுட் போட்டோ. தெரியல அப்ப எல்லாம் வந்து எப்படி சொல்றது, சீரியஸா மேல உட்கார்றது போட்டோ. 90s கிட்ஸ்னாலே ஆக்சுவலா டிவி பக்கத்துல ஒரு ஃப்ரேம் இருக்கும், பக்கத்துல ஒரு ஃப்ளவர் வாஷ் ஒண்ணு இருக்கும். இன்னுமே எங்க வீட்ல வந்து இந்த போட்டோ வந்து எதுக்கு தோணுதுன்னே தெரியாது, தோணிட்டே தான் இருக்கும் அந்த போட்டோ. சொன்ன மாதிரி பக்கத்துல ஒரு டெடி பேர் பொம்மை, அதே கலர் Dress, அது எது பொம்மை வந்து டைலரு. அதனால வந்து எனக்கு நிறைய பொண்ணுதான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தனால அவங்களா ட்ரெஸ் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலா இப்பதான் நல்லா இருக்கு, குழந்தைகள் நல்லா நல்லாதான் இருந்தேன். நல்லா இருக்கு. அடுத்த போட்டோ அட்டாச் பண்றேன், ஜூம் பண்ணி பா. என்ன ஃபங்க்ஷனு? பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லயா? அழகா இருக்கீங்க. வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நேச்சுரல் பியூட்டி. இப்பதான் நம்ம மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீனாவது போடுறோம். அப்ப ஃபேர் அண்ட் லவ்லி
எங்க அம்மாக்கு தெரிஞ்சது ஃபேர் அண்ட் லவ்லி, எங்க சித்திக்கு தெரிஞ்சது ஃபேர் அண்ட் லவ்லி, அவ்வளவுதான். அதை போட்டு பான்ஸ் பவுடர் போட்டு வர வச்சிட்டாங்க. வேற எதுவும் ஆக்சுவலா இந்த போட்டோல பாக்க ஏதோ மெச்சூர்டா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு ஃபேஸ்க்கு. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுல வந்து ஃபேஸே பாக்க ஏதோ பெரிய பொண்ணு ஃபேஸ் இல்ல, அது வந்து ரொம்ப லீனா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு எல்லாம் பாக்குறோம். ஆமா, குச்சி மாதிரி இருக்கு. மாட்டியா ஏன் இவ்வளவு லீனா இருக்கானே? எனக்கு நல்லா தான் சாப்பிடுவேன், இப்ப வரைக்குமே சாப்பிடுவேன், பட் உடம்பு வந்து வர மாட்டேங்குது. நல்லா இருக்கு பாக்க. ஓகே, நெக்ஸ்ட் போட்டோ என்னது? பிரெக்னன்சி கிட். காமி. ஆக்சுவலா இது வந்து பிரெக்னன்சி கிட் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி நாளே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். டவுட் ஆயிருச்சு, டேட் தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து 5 o'clock நான் செக் பண்ணேன். நைட் எல்லாம் தூங்கல. நான் செக் பண்ணலான்ட்டு பண்ணும்போது மைண்ட்ல ஓடினது பூரா வரலைன்னா பரவாயில்ல, டைம் எடுத்துக்கலாம், வரலைன்னா டைம் எடுத்துக்கலாம், இது மட்டும்தான் ஓடுச்சு. ஒரு 2 minutes ஆச்சு. திக்கு 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 ஹார்ட் பீட் அப்படி அடிக்குது. மைல்டா 2 கோடு வருது. மைண்ட்ல வந்தது, இன்னும் 2 கோடு வந்துருச்சு. இப்படிதான் நினைச்சேன். செம்ம ஷாக் எனக்கு, சீரியஸா. முடிஞ்சு மறுநாள் செக் பண்ணா நினைக்கிறேன். இல்ல, ஆமா, பர்த்டேக்கு ஒரு ஜூலை 6 நான் செக் பண்ணேன். உன் பர்த்டே ஜூலையா? ஆமா, ஜூலை மந்த் வந்து பர்த்டே எனக்கு. எனக்கு வந்து ஏப்ரல்ல கன்ஃபார்ம் ஆச்சு. இவன் வந்து என்கிட்ட சொன்னான், ஜூன் எண்ட்ல வந்து சொன்னான், இந்த மாதிரி எனக்கு வந்து சிம்டம்ஸ் தான் எதுவும் இல்லை, ஆனா டேட் வந்து தள்ளி போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு, எங்க ஃப்ரெண்டுக்குமே ஒரு பொண்ணுக்கு வந்து ஜூலை மந்த்ல வந்து டெலிவரி. நான் அப்ப சொன்னேன், சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீட்டா வந்து நீ பாசிட்டிவ்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா எங்க வீட்டுல கூட வந்துட்டு ரொம்ப எல்லாம் இது கேட்டுக்கல. மேடமும் ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களும் போட்டு என்னைய வந்து ரொம்ப தள்ளி. டெலிவரி நானும் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். எனக்கு டிசம்பர்ல டெலிவரி. நாங்க வந்து சப்போஸ் இதாயிட்டானா சரி நம்ம செட்டுக்கு நம்ம இருந்த மாதிரியே வந்து பசங்களும் வந்துருவாங்க. எங்களுக்கு வந்து சொல்ல பொம்பளை பிள்ளைய பிடிக்கும், ஆனா வந்து பசங்க வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து சரி பசங்க பயன்தான் வேணும்னு சொல்லி 3 பேருமே அட்டன் டைம்ல பயன்தான் வேணும், பயன்தான். அது எப்படின்னே தெரியல, 3 பேருக்குமே பயம். அதுவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் மந்த்ஸ் கேப் டிஃபரெண்ட்ல. ஃபர்ஸ்ட் வந்து 6th மந்த் இன்னொரு பொண்ணு, அவங்களுக்கும் ஆதிரனுக்கும் 6th மந்த் கேப், குஹனுக்கும் ஆதிக்கும் 3 months கேப் சின்னதாவே இருந்துச்சு. ஆக்சுவலா இவங்கதே நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, தள்ளி போடாத, பாரு பாரு பாரு. நீ வீட்டுல இருக்க ப்ரெஷர் கூட எனக்கு ஒண்ணும் கிடையாது, இவங்க போட்ட ப்ரெஷர் தான். ஏன்னா நாளைக்கு இது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பிரேக் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் என்ன அப்படிங்கறத நாளைக்கு அவனுங்க வந்து எப்படி பழனிதான், 2 பேருமே பழனிதான். சரி அவனுங்களும் வந்து ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் எங்களுக்கு ஆசை. சோ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. பட் எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்தது, ஷாக்கிங் சர்ப்ரைஸா தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷம். நான் ஹஸ்பண்ட போய் சொன்னேன், இங்க பாரு பாவா பிரெக்னென்ட்டா இருக்கான், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்னோட வளகாப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளா ஹஸ்பண்டோட மாமா ஊர்ல வச்சிருந்தோம். ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரையும் கூப்பிடல, ரொம்ப க்ளோஸ் ஒன்ஸ் கூப்பிட்டு பண்ணது. பட் என்னோட பேபி ஷவர் வீடியோ ஃபுல் வீடியோவுமே நான் வந்து லாங் வீடியோல நான் போட்டுப்பேன், மறக்காம பாருங்க. ஆக்சுவலா வந்தவங்க எல்லாமே என்ன வயிறே தெரியலன்னு தான் கேட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு 6.5 months எனக்கு, அதாவது தமிழ் பிரகாரம் நமக்கு 7 மாசம் கணக்கு வரும். 7 மாசம்னா எங்க வயிறே தெரியாது எனக்கு. எல்லாம் வந்தவங்க எல்லாம் என்ன வயிறே தெரியல பையன் தான்ட்டு போயிருவாங்க. வயிறு தெரியலையா பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா திங்கிங் வந்து பேபி ஃபார்ம் ஆனதுல இருந்து நமக்கே தோணும் பையன் 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 பையன். ஆனா நான் என்ன பேர் நினைச்சேனோ அதே பேர் தான் தம்பிக்குமே வச்சேன். நான் பேர்லாம் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு. பட் நான் அடிக்கடி ஹஸ்பண்ட கேட்பேன், நம்ம பையன் பையன் நினைச்சு பேசுறமே, பொண்ணா வந்தா என்ன பண்றது, நமக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, குழந்தை வந்தா சரி அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தோம். ஓகே, இந்த போட்டோ வந்து ஆக்சுவலா நான் பிரெக்னன்சி செக் பண்றதுக்கு 2 daysக்கு முன்னாடி வந்து அவங்க பேங்க்ல இருக்கவங்களோட எல்லாம் கூட்டிட்டு நாங்க வந்து ட்ரீட்டுக்கு போனோம். நல்லா மொக்குன்னு மொக்கிட்டு அது அங்க கள்ளக்குறிச்சி வரைக்கும் போகணும். ஒரு 20 minutes டிராவல் மாதிரி இருக்கும். குண்டும் குடுக்குல விட்டு ஏத்திட்டு ஆக்சுவலா 2 daysக்கு அப்புறம் செக் பண்றேன், எனக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன், இப்பயும் நான் சொல்லுவேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குண்டு முழுக்கல விட்டு ஏத்திட்டு நமக்கு பாசிட்டிவ்னு தெரியாமே நம்ம சுத்திட்டு இருந்தோம். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்து மெதுவா போ, மேல மாடிக்கு கூட ஏற மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன். இது இந்த பிக் வந்து ரொம்ப மெமரபிள். ஆக்சுவலா நான் பிரெக்னெண்டா தான் இருந்திருக்கேன், ஆனா தெரியாது. ஒரு 2 days கழிச்சு செக் பண்றேன், நான் பாசிட்டிவ். ட்ரீட்டுக்கு போயிட்டு வந்தது.
பிரெக்னண்டா இருக்கோம் தெரியாம இருக்கு அப்படின்னா அது என்ன ஆனாலுமே அது நிக்கணும்னா நின்றும். அப்படி இப்பயும் சொல்லுவோம் அன்னைக்கு அந்த ட்ரீட் அந்த குண்டு முழுக்குல விட்டு ஏத்திட்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லி பேசுவோம். ஆக்சுவலா இந்த பிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட் பிக். நாங்க வந்து ஆக்சுவலா பிஎட் முடிச்சுட்டு ஏதோ சர்டிபிகேட் வாங்குறதுக்காக நாங்க காலேஜ் போனோம். அப்ப அங்க வந்து ஆக்சுவலா இந்த ஸ்டெப்ஸ்ல தான் நாங்க உட்கார்ந்து ஊர் நாயம் உலக நாயம் எல்லா காசிப்ஸும் எல்லாம் உட்காந்து நாங்க பேசுறதுதான். ஸோ இது வந்து ஒரு மெமரபிள் பிக். இந்த பிக் வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட். நாங்க 3 பேரும் தான் லைக் 3 idiots மாதிரி சுத்திட்டு இருப்போம். அனுவோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு எடுத்த பிக். மேடம் வந்து உட்காந்து போன் பேசிட்டே இருந்தாங்க. சரி வா, அப்ப அதுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. ஏப்ரல்ல என்கேஜ்மெண்ட், எனக்கு பிப்ரவரி மேரேஜ். புது பொண்ணு இல்ல, அதனால வெளியெல்லாம் விடாம. நான் இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஹாஃப் டே தான் அன்னைக்கு ஸ்கூலு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே முடிச்ச கையோட இங்க என்கேஜ்மெண்ட் வந்துட்டு கிளம்புறப்போ எடுத்த பிக். பேச கூட டைம் இல்ல, டக்கு டக்குன்னு போயிட்டு சாப்பிட்டோமா, சாப்பிட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டோம். கொஞ்சம் கூட டைம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பிரெக்னன்சி அப்போ எடுத்த ஷூட். ஆக்சுவலா வீட்ல எல்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாமா ஷூட் எடுப்பாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. அப்பா பிரெக்னன்சிக்கு போட்டோ ஷூட் எடுக்க போறோம்னு சொன்னீங்க. அப்ப அப்படியே நீ மேலங்கிலையும் பார்த்தாரு. இதெல்லாம் எடுத்துக்கலாமா, இப்பெல்லாம் எடுக்கலாமான்லாம் கேட்டாரு. அதெல்லாம் எடுக்கலாம். நாங்க வந்து நவம்பர் லாஸ்ட்ல நான் வந்து பண்ணிருந்தேன் பிரெக்னன்சி ஷூட். என்கிட்ட வந்து ஐடியா கேட்டேன், ஏன்னா எனக்கே ஒண்ணு தெரியும். மேடம் என்ன பண்ணிக்க அந்த கதையை நான் சொல்றேன். ட்ரெஸ் போய் எடுத்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த டேக கூட கட் பண்ணல. ஷூட்டை முடிச்சுட்டு கட் பண்ணி நான் வீட்டுல வச்சிருந்தேன். அந்த டேக திரும்பி அட்டாச் பண்ணி கொண்டு போய் கடையில போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா பயங்கர லூஸா தான் இருந்தது. அதுக்கு ஆக்சுவலா செட்டும் ஆகல. போட்டோல பார்க்க லைட்டிங்ஸோட நல்லா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அந்த ஒரு டல்லான கலர் சைடுல ஆட் பண்றாங்க. ஆனா ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஜார்ஜெட்ல போட்டிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் எனக்கு அப்போதைக்கு வயிறு கொஞ்சம் வெளி பட்டன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் போது கொஞ்சம் கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பேபி வந்ததுக்கு அப்புறம் போட்டோம்னா ஒரு சின்ன குழந்தை. என் போட்டோ தானே காமிச்ச, நீ ஏன் பேசிட்டு இருக்க? இரு நான் பேசிக்கிறேன் அந்த கதையை. ஆக்சுவலா டெலிவரிக்கு ஒரு 20 daysக்கு முன்னாடி எடுத்த ஒரு பிக் இது. ஒரு 1 hour தான் எடுத்திருப்போம். அதுவும் நைட் இருட்டிருச்சு, பார்க் வேற க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டாங்க. வேகமா எடுத்த ஒரு போட்டோ ஷூட் தான் அது. பட் ஆக்சுவலா அந்த பிக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ரொம்ப ஃபேவரட் பிக்ஸ் அதெல்லாமே நான் அட்டாச் பண்றேன். இந்த பிக் வந்து the மோஸ்ட் ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ்ல எடுத்தது. இது ஆக்சுவலா வந்து ரொம்ப ஃபேவரட் பிக். 2 பேருமே அவன் பையன் அங்க, என் பையனை வீட்டுல விட்டுட்டு பயங்கர கோல்டு. ஆமா பயங்கர, என்னால வாய்ஸே பேச முடியல. அப்ப எடுத்த ஒரு பிக். பட் ஃபேவரட் பிக். 2 பேருமே நாக்க கியூட்டா இருப்போம். ஆக்சுவலா அந்த பிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிக் ஆக்சுவலா நான் தான் எடுத்தேன். இப்ப வரைக்குமே வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா என்னமோ இது மட்டும்தான் நான் டிபியா வச்சிருந்தேன். ரொம்ப பிடிச்ச. யார் எடுத்து கொடுத்தாங்க? ஏன்னா நான் நடந்து வரணும், வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடந்து வரணும். நடந்து வந்தோம்னா ஒரு கோயில் இருக்கும், அங்கதான் வந்து நாங்க உட்காந்துக்குவோம். செருப்பு கழட்டிட்டு எனக்கு எப்படா போய் இந்த கோயிலுக்குள்ள உட்காருவோம். காலைல படப்படப்படப்படன்னு அடிக்கும், வேக வேகமா நடந்து வந்தது. பர்த்டே அப்ப இது வந்து பர்த்டே பிக் வந்து உட்காந்துருந்தேன். இவனோட பர்த்டேன்னு தெரியும் முன்னாடினாலே. சரி அங்க அங்க இவ ரெகுலரா ஒரு பக்கம் பஸ் ஏறுவான், அங்க ஏறாம இங்க வந்துட்டான், என்னோட ஸ்டாப்புக்கு வந்துட்டான். வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகணும். முன்னாடி சொல்லிட்டு நல்லா கிளம்புவா, நான் வந்து உனக்கு நல்ல போட்டோஸா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இந்த பிக் ஆக்சுவலா நல்லா விழுந்துருந்துச்சு. இதுவும் ரொம்ப இது ஆமா நல்லா இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் ஃபேவரட் பிக்ஸ். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுச்சுன்னா சூப்பரா இருக்கும். இது வந்து சென்டர் போட்டிருந்தாங்க இங்க பழனியில. மெயின் எக்ஸாமுக்கு பிஎட்ல லாஸ்ட் எக்ஸாம், அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல லாஸ்ட் எக்ஸாம் அப்ப வந்து போய் எடுக்கணும். நல்லா இருந்துச்சு இந்த போட்டோ. பிஎட் எக்ஸாம் நடக்கும்போது ஏபிஏ கால் பேப்பரா வச்சிருந்தேன். ஒரு கொஞ்ச டைம் வந்து கொரோனா டைம்ல வீட்டுல தானே இருந்தோம். அப்போ இந்த போட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வால் பேப்பர் வச்சிருந்தேன். இது ஆக்சுவலா உட்காந்து எழுதிட்டு இருக்கும் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், பிஎட் ஆன்லைன் எக்ஸாம் எடுக்கும் போது ஆக்சுவலா இந்த பிக் எடுத்தது. ஆன்லைன் எக்ஸாம் தான் அப்கோர்ஸ் என்ன பண்ணுவோம், தெரியல சொல்லிட்டு இருக்கா. ஆன்லைன் எக்ஸாம் எடுக்கும் போது எடுத்த
எக்ஸாம் வந்து வீட்ல இது பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க ஃபைனல் இயர் ஆக்சுவலா இன்னும் கூட கொஞ்சம் 2 மாசம் இருந்தது. அப்பதான் வந்து லாக்டவுன் ஃபுல்லா போட்டாங்க. டூர்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. டூர்லாம் போலான்னு பிளான் போட்டு டாக்ஸ் போயிட்டு எல்லாத்தையும் மண்ணவாள ஏறி போட்டாச்சு. இன்னுமே நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம், நம்ம 2 பேரும் ஃபேமிலியோட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னும் டைம் செட் ஆகல, பாக்கலாம். அவங்க பசங்களே வளர்ந்து வந்து எங்களை டூர் கூட்டு போவாங்கன்னு சொன்னாதான் உண்டு. அப்ப போனதான் உண்டு. சீரியஸா இப்பயுமே நான் வந்து வீட்டுல 1 hour விட்டுட்டு வந்தேன். கொடைக்கானல் வரைக்கும் போயிருந்தேன். ஐயோப்பா சாமின்னு ஆயிடுச்சு. இவ சொன்னா அப்பயே முன்னாடி நைட்டே சொன்னா, நல்லா யோசிச்சுக்கோ, போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இல்லடி நான் பாத்துக்கிறேன், ஃபேமிலியோட தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே போகல. நானேதான் வச்சு வந்த மேக்ஸ் வந்து மறுநாள் பயங்கர இடுப்பு வலி, தொண்டை வலி, சளி எல்லாம் டைம் ஆக ஆக நம்மளதான் ரொம்ப தேடுறாங்க. சீரியஸா நம்ம நினைப்போம் இண்டிபெண்டா எல்லாத்துக்கிட்டையும் போய்ப்பாங்க வைப்பாங்கன்னு கிடைச்சல. அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. நம்மளதான் ரொம்ப தேடுறாங்க. தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும், இடுப்பே போயிடுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். எஸ், காமிச்ச போட்டோஸ் எல்லாமே எங்களோட மெமரபிள் பிக்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க மெமரிஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டு பி கண்டினியூ, நாங்கள் எங்களோட மேரேஜ் ஸ்டோரிஸ் வந்து என்னோட மேரேஜ் ஸ்டோரி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் பவதாரணி அண்ட் சங்கல்.